கடையில உள்ள மைசூர் பாக்கு மாரியே கிடைச்சிருக்கு பாருங்க நமக்கு. சூப்பரா இருக்குங்க. நல்லா மொறுமொறுப்பாவும், கிரிஸ்பியாவும் இருக்கு. எம்மியா இருக்குங்க. ட்ரை பண்ணுங்க நீங்களும் உங்க வீட்ல. ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சூப்பராட்டு தீபாவளிக்கு ஸ்பெஷலாட்டு மைசூர் பாக் பண்ண போறாங்க. எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். எளிமையான முறையில ஈஸியாட்டு வீட்லயே நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 1/4 கிலோ மாவு இருந்தா போதும். 1 கிலோ நம்ம ஸ்வீட் பண்ணலாங்க வீட்ல. ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் அட்டகாசமா இருக்கும். நம்ம ஆரோக்கியமாவும் பண்ணி சாப்பிடலாம். கடையில வாங்குறதோட வீட்ல நம்ம ஆரோக்கியமாட்டு ஃப்ரெஷ்ஷா பண்ணி சாப்பிடலாங்க. முன்னாடி பண்ணி வச்சதெல்லாம் நமக்கு அப்போ தீபாவளி அப்போ வித்துருவாங்க. கெட்ட பொருள்லாம் நம்ம வாங்கி சாப்பிட்டு வயிற்றுக்கு ஒத்துக்கொள்ளாமல் போகுங்க. அதனால வீட்டில் இந்த மாதிரி கொஞ்சம் 1 டம்ளர் போட்டு பண்ணால் போகிறோம். உங்களுக்கு 1/4 கிலோ 1/2 கிலோ கிடைக்குங்க. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. வீடியோ முழுதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்கறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனே அப்டேட் ஆகும். உங்களுக்கு ஸ்வீட் எதுவும் தேவைன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், அப்லோட் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே மைசூர் பாக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மைசூர் பாக் பண்ணதுக்கு இந்த மாதிரி ஒரு ஜல்லடை எடுத்துக்கோங்க. மைசூர் பாக் பண்ணதுக்கு கடலை மாவு எடுத்துக்கிடலாம். கடலை மாவு வந்து இந்த டம்ளருக்கு 1 டம்ளர் எடுத்துக்கணுங்க. நம்ம எந்த கப்பால் எடுக்கோமோ அதே கப்பால் சீனியும் அளந்து எடுத்துக்கிட்டுங்க. 1 டம்ளர் கடலை மாவு எடுத்திங்கன்னா 3 டம்ளர் சுகர் ஆட் பண்ணணும், 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணணுங்க. 1 டம்ளர் கடலை மாவு எடுத்துக்கிடலாம். இந்த கடலை மாவு வந்து ஒரு பிளேட்டில் நம்ம சலிச்சு எடுத்துக்கிடலாங்க. 1 டம்ளர் எடுத்திருக்கேன். இது இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் பண்ணுறதுக்கு. நல்லா பொடி சல்லடையில் வச்சு சலிச்சு எடுத்துக்கோங்க. கட்டி இல்லாமல் இருந்துன்னா நல்லாயிருக்குங்க பண்ணுறதுக்கு. மைசூர் பாக் ஒன்றும் பக்குவமாக பண்ணணும். பக்குவமாக பண்ணலைன்னா உங்களுக்கு வந்து ஹார்டாயிருங்க. அதனால் பக்குவமாக பண்ணி எடுத்துக்கோங்க. மாவு வந்து சலிச்சாச்சுங்க. சலிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு ட்ரையில் வந்து நெய் தடவி வச்சுக்கிடலாங்க. தடவி வச்சுட்டு தான் நம்ம இதை கிண்ட ஆரம்பிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. இப்போ மாவை வந்து சலிச்ச மாவை ஒரு ஓரத்தில் எடுத்து வச்சுக்கிடலாம். இந்த மாதிரி ஒரு ட்ரை இருந்துன்னா ட்ரையில் பண்ணுங்கள். இல்லைன்னா பிளேட் இருந்துன்னா பிளேட்டில் சாப்பாடு பிளேட் இருக்குது பாருங்கள், அதில் போட்டுக்கிடலாம். இப்போ கொஞ்சமாக நெய் தடவிக்கிடலாங்க. நம்ம நெய் தடவினேன்னா உங்களுக்கு ஒட்டாமல் சூப்பராக கிடைக்கும். நெய் மாதிரியே இல்லைங்க, டால்டா மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஓரத்துலலாம் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நெய் தடவி வச்சாச்சுங்க. இப்போ நம்ம கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு ஓரத்தில் இருக்கட்டும். இந்த மாதிரி நான்ஸ்டிக் கடாய் இருந்ததுன்னா ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. இதில் வந்து சுகர் ஆட் பண்ணிடலாங்க. 1 கப்பு சுகர், 2 கப்பு சுகர், 3 கப்பு சுகருங்க. கிட்டத்தட்ட 3/4 கிலோ போட்டிருக்கேன். இதில் தண்ணி ஆட் பண்ணிடலாம். இப்போ எந்த கப்பால் நம்ம சீனி எடுத்தோமோ அதை கப்பால் 1 கப்பு தண்ணி ஆட் பண்ணியாச்சுங்க. அடுப்பை ஆன் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடணுங்க. அந்த மாதிரி ஒரு விஸ்க் இருந்துன்னா அதை வச்சு இப்படி கலந்துக்கோங்க. மாவு கலக்கிறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்குங்க. கொஞ்சம் கலந்து விட்டுட்டு அப்புறம் நல்லா கம்பி பதம் வரதுலேயே கொதிக்க விடலாம். சீனி பாகு கரையதுலையும் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. சீனி பாகு வந்து நல்லா கரைஞ்சிருச்சுங்க. நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ கம்பி பதம் வரதுலையும் நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ளே நம்ம ஒரு கடாயில் எண்ணெயும் நெய்யும் எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து நம்ம எண்ணெயும் நெய்யும் எடுத்துக்கலாம். நான் எப்போதுமே ஜிஆர்டி தான் வாங்குவாங்க. மற்ற நெய்க்கு இது கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும். ஒரு ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணிடலாம். மேலே வந்து எண்ணெயாக நின்ன மாதிரி நிற்கும். அடியில் வந்து
கட்டியாக உறைஞ்சி போயிருக்குங்க. அரை கப் எடுத்துக்கலாம் நெய். அரை கப்பு நெய் எடுத்துருக்கேங்க. கடாயில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப்பு எண்ணெய் ஆட் பண்ணிடலாங்க. நெய் எடுத்த கப்பில் ஒரு கப்பு எண்ணெய் எடுத்துக்கலாம். ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு நல்லா சூடான எண்ணெயாக ஊற்றணுங்க. நம்ம இது நல்லா சூடாக்கி நம்ம சுட சுட அதில் ஊற்றி கிண்டணுங்க. கிண்டாதான் மைசூர் பாக்கு வந்து சூப்பராக கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது ஒரு அடுப்பில் வச்சு நம்ம சூட் பண்ணி எடுத்துக்கலாம். பாகு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கம்பி பதம் வரட்டும். அது வரலையும் நல்லா கொதிக்கட்டும். நம்ம எண்ணெயை காய்ச்சி எடுத்துக்கலாங்க. எண்ணெய் நெய்யும் காய்ச்சி எடுத்துக்கலாம். இன்னொரு அடுப்பில் எண்ணெய் நெய்யும் சூடு பண்ணிடலாங்க. சூடாகவே இருக்கணுங்க. நம்ம ஊற்றும்போது நல்லா சூடாக ஊற்றும்போது அந்த மைசூர் பாக்கு வந்து பதம் கிடைக்கும். அதனால சூடு பண்ணி வச்சுக்கிடலாம். கம்பி பதம் வரவும் நம்ம மாவு போட்டு கிண்டும் போதே நெய்யும் எண்ணெயும் ஆட் பண்ணிடணுங்க. தீபாவளினாலே எல்லாருக்கும் ஜாலி தாங்க. ஒரே ஸ்வீட்டும் முறுக்கும் தட்டை மைசூர் பாக்கு அதே மாதிரி லட்டு ஓமப்பொடி இதெல்லாம் பண்ணால் தான் தீபாவளி மாதிரி இருக்குங்க. கார்ச்சவு ஊர்லெலாம் எல்லோரும் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. மாவு வந்து நம்ம கம்பி பதம் வந்ததும் போட்டுக்கிடலாம். நம்ம சீனி பாகு வந்து கம்பி பதம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த மாதிரி ஒரு கரண்டி விட்டு நம்ம எடுத்துகிட்டு தொட்டு பார்க்கணுங்க. தொட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நூல் மாதிரி எடுக்கணுங்க. பிசுன் மாதிரி எடுக்க பாருங்கள். இந்த மாதிரி வரணும். இந்த பதத்துக்கு வந்த உடனே நம்ம பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு கம்பி பதத்துக்கு வரணுங்க. வந்தோடனே நம்ம மாவை ஆட் பண்ணிடணும். இப்போ கம்பி பதம் வந்துருச்சு. நம்ம மாவை ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து போடணுங்க. இப்போ மாவு வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாட்டு தட்டி கிண்டணுங்க. மொத்தமாக போடக்கூடாது. கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி மிக்ஸ் பண்ணிடணும். இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு கிண்டுங்க. உங்களுக்கு கட்டி விழாமல் கிடைக்குங்க. அப்படி இல்லை அப்படின்னா எண்ணெயில் விட்டு கரைச்சி நீங்கள் ஊற்றிருங்க. மொத்தமாட்டு சூப்பராக கிடைக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா கரைஞ்சிருங்க. கட்டியே போயிடக்கூடாதுங்க. கட்டி போட்டுச்சுன்னா அந்த மைசூர் பாக்கு வந்து டெக்ஸ்சர் கிடைக்காது உங்களுக்கு. நீங்கள் பலகாரங்கள்லாம் பண்ணியாச்சா? தீபாவளிக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க? கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் முறுக்கு பண்ணியாச்சு, பாதுஷா பண்ணியாச்சு, மைசூர் பாக்கு பண்ணியாச்சு. இப்போ கரைஞ்சிருச்சு. அடுத்தால போட்டுக்கிடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி மிக்ஸ் பண்ணணுங்க. மிக்ஸ் ஆயிடுச்சு. மிச்சம் இருக்கிறதையும் போட்டுக்கலாம். நல்லா மாவு வந்து ஒன்று சேரணும். ஒன்று சேர்ந்தால் தான் சூப்பராக கிடைக்கும். எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சுங்க. கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி கை விடாமல் கிண்டணுங்க. நல்லா கட்டி இல்லாமல் கரைஞ்சிருச்சு மாவு நமக்கு. கிண்டிக்கிட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிடலாங்க. சூடான எண்ணெய் ஊற்றிடணும்.
அப்படியே ஊற்றிக்கங்க. இப்படி சுட சுட ஊற்றும்போது தான் நமக்கு வந்து மைசூர் பாக்கு வந்து சூப்பராக கிடைக்குங்க. கொஞ்சம் கிண்டிட்டு அப்புறமாட்டு நம்ம ஒரு கரண்டி ஊற்றிக்கிடலாம். அடுத்தது ஒரு கரண்டி ஊற்றிக்கிடலாம். கை விடாமல் கிண்டணுங்க. கை விட்டாச்சுன்னா உங்களுக்கு வந்து அடியில் படிய ஆரம்பிச்சிரும். மொறுமொறுப்பு கிடைக்காது. கொஞ்சமாக கிண்டிட்டு இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிடலாம். நமக்கு எடுத்த எண்ணெயில் வந்து இந்த அளவுக்கு மிச்சம் இருக்குங்க. இப்போ ஒரு கரண்டி ஊற்றிக்கிடலாம். கொஞ்சம் வேகட்டும். மிச்சம் இருக்கிறதையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். பண்ணிடலாங்க. 4 மட்டை மட்டும் ஆட் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் கிண்டிட்டு நம்ம இறக்கிடணும். கிண்டுற பக்கத்தில் தான் மைசூர் பாக்கு வந்து சூப்பராக கிடைக்குங்க. கொஞ்சம் வேகட்டும், நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. ரெடி ஆகிட்டு நம்ம ட்ரையில் ஊற்றிடலாங்க. மைசூர் பாக்கு பதம் வந்து நமக்கு கிடச்சிருச்சுங்க. அப்படியே நம்ம ட்ரையில் மாற்றிடலாம். உடனே நம்ம அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் ஆக்கி விட்டுறணும். சூட்டோடு நம்ம பண்ணோம்னா ரொம்ப இருத்தி அமுக்கி வைக்கக்கூடாது. அந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் டெக்ஸ்சர் நல்லா கிடைக்குங்க நமக்கு. ஊற்றின உடனே நம்ம அந்த மாதிரி பண்ணணுங்க. அப்போ தான் கரெக்டாக கிடைக்கும் நமக்கு. அல்லாட்டிக்கு உறைஞ்சிரும், உங்களுக்கு ஹார்டாயிரும். நல்லா ப்ரெஸ் பண்ணி வச்சாச்சுங்க. இப்போ கொஞ்சம் கழித்து நம்ம பீஸ் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஆறட்டும். தீபாவளிக்கு சூப்பராட்டு ஸ்வீட் ரெடி பண்ணியாச்சுங்க. கொஞ்சம் ஆறட்டும், நம்ம கட் பண்ணிடலாம். பார்க்கையில் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ கொஞ்சமாக சூடு ஆறி இருக்குங்க. நம்ம பீஸ் போட்டுக்கலாம். மைசூர் பாக்கு எந்த சைஸில் வேணுமோ உங்களுக்கு அந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க. நல்ல மொறுமொறுப்பாக இருக்குங்க. ஸ்கேல் இருந்துன்னா ஸ்கேலை வச்சு அளந்து கட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக கிடைக்கும் உங்களுக்கு.
நீட்டை மட்டும் ஒரே சைஸாக கட் பண்ணிடலாம். நல்ல மொறுமொறுப்பாக இருக்குங்க. கட் பண்ணியாச்சு. பிளேட்லேயாவது சப்பாத்தி கட்டையிலையாவது இந்த மாதிரி கவுத்தி எடுத்துக்கணுங்க. சூடாக இருக்குது, கொஞ்சம் பிடிக்க முடியல. துணி வச்சு பிடிச்சி கவுத்திக்கிடுதேன். இந்த மாதிரி கவுத்துனீங்கன்னா உளுந்துருங்க உங்களுக்கு. வாவ், சூப்பராக கிடச்சிருக்குங்க. அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்து வைக்கலாம். எவ்வளோ மொறுமொறுப்பாக இருக்குது பாருங்கள் மைசூர் பாக்கு வந்து. இந்த மைசூர் பாக்குள்ள டெக்ஸ்சர் கிடச்சிருக்குங்க நமக்கு சூப்பராட்டு. சூப்பரான மைசூர் பாக் ரெடிங்க. வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு. தீபாவளி ஸ்பெஷல் மைசூர் பாக் ரெடி. கையிலே மைசூர் பாக் இவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். கடையிலலாம் வாங்கும்போது இந்த மாதிரி தான் நடு சென்டரில் இருக்குங்க. சூப்பராக கிடச்சிருக்கு மைசூர் பாக் வந்து. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி அளவுகளோட ட்ரை பண்ணுங்கள். மைசூர் பாக் வந்து சாப்பிட்டு பார்க்கலாங்க, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். கடையில் உள்ள மைசூர் பாக் மாதிரியே கிடச்சிருக்கு பாருங்க நமக்கு. சூப்பராக இருக்குங்க. நல்லா மொறுமொறுப்பாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்குது. எம்மியாக இருக்குங்க. ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சூப்பராகிட்டு மைசூர் பாக் ரெடி ஆயிடுச்சுங்க. போன வருஷம் கூட செஞ்சேன், எனக்கு கரெக்டாக வரல. இந்த வருஷம் சூப்பராக கிடச்சிருக்குங்க. எதிர்பார்த்ததோட சூப்பராக வந்திருக்கு. சாப்பிட்டு பார்க்கலாம். கையில் எடுக்க விளக்க மாட்டேங்குங்க, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. டேஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நாக்கில் வச்சதும் தண்ணியாக கரையுதுங்க. கடையில் கூட இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக கிடைக்காதுங்க, அவ்வளோ சூப்பராக கிடச்சிருக்கு. ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில். சூப்பராக இருக்குங்க. ஸ்வீட்லாம் கரெக்டாக இருக்குது. அதேமாதிரி கடையில் வாங்கிறதோட சூப்பராக கிடச்சிருக்குங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குது. ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.